ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குஜராத்தில் உள்ள மிக முக்கியமான கோயில் ஸ்தலமான துவாரகாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகிறோங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? கிருஷ்ணர் பிறந்த ஊர் இது தான். கிருஷ்ணர் ஆட்சி செஞ்ச ஊர்லாம், கிருஷ்ணரோட குழந்தைங்கள் பிறந்த ஊரும் இது தான். இந்த கோயில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிருஷ்ணரோட பேரன் வஜ்ரநபானால் கட்டப்பட்டது. இது 5 மாடிகள் கொண்ட இந்த கோயில் கோமதி ரிவரில் கம்பீரமாக அது மிக்ஸ் ஆகி நிற்குது. இங்கே ஷாப்பிங் மார்க்கெட் ஃபுல்லாக, அதாவது அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக நிறைய ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாக ஷாப்பிங் மார்க்கெட்ஸ் தான். நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம். பாந்தினி சாரீஸ்லேருந்து இந்த ஊரோட எல்லா ஃபேமஸையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கோயிலை பற்றி சுருக்கமாக சொல்லலாம், கடலும் கிருஷ்ணரும் சங்கமிக்கும் ஒரு தெய்வீகமான இடம் தான் இந்த துவாரகை. இங்கே திதி எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே நல்லபடியாக பூஜைகள் எல்லாமே பண்ணுறாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் துவாரகையாவை. அடுத்து நம்ம இங்கே இந்த ஊரில் என்ன நம்ம பார்த்தோன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எல்லாமே சின்ன சின்ன ஐட்டமாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நார்த் இந்தியன் ஸ்டைல் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பத்கேஸ்வர் மகாதேவ் டெம்பிள். உள்ளே போகலாமா? இது 5000 ஆண்டுகள் பழமையான புனித தலம்னு சொல்லப்படுறாங்க. இங்கே இருக்கிற சிவலிங்கம் இயற்கையாகவே உருவானது, அதாவது சுயம்புலிங்கம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் ஒட்டகம்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. நம்ம ஊரில் குதிரை சவாரி எப்படி போவோமோ அது மாதிரி இங்கே ஒட்டகத்தில் சவாரி போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது அது நம்மளுக்கே ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு. அடுத்து அங்கே ஷாப்பிங்ஸும் நிறையா பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் கிருஷ்ணருக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, இது எல்லாமே, அப்புறம் ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸு, பேஸ்கெட் மாதிரி வைக்கிறது, இது எல்லாமே இருந்துச்சு. இந்த கோயில் அரபிக்கடலுக்கு நடுவில் இருக்குது. இது ஜூன் ஜூலை மாதத்தில் கடல் நீர் தானாகவே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுமா. இதை கண்டிப்பாக நீங்கள் ஜூன் ஜூலை மந்தில் பார்க்குறது பெஸ்ட்டு. நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய், see you.